இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக மாதிரி தோல்வி கண்ட இயக்கம் கிடையாது. தோண்ட அந்த கட்சி இருக்குமா இல்லையான்ற நேரத்தில் கூட கலைஞர் தன்னுடைய பேச்சாற்றலும் கவிதையாலும் அவர் எழுதினா உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுவார் முரசொலியில். அந்த கடிதத்தின் மூலமே அந்த கட்சியை வளர்த்தார். அது மட்டுமல்ல, எந்த தேர்தல்லையும் அவர் கூட்டணி அமைச்சு தான் போட்டியிருக்காங்க. கூட்டணி அமைச்சு போட்டிட்டும் கூட அந்த கட்சி செயலிழந்திருக்கு. ஒரே ஒரு தொகுதியில் நம்ம முதலமைச்சர் 91 ஒரு தொகுதியில் ஜெயிச்சார். அப்புறம் அதையும் ரிசைன் பண்ணிட்டார். அதனால் திமுக தோல்வியை பற்றி திமுக பேசவே கூடாது. எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவரை அவரை அதிகாரம் பூசிவன், அரசியல் பண்ண தெரியுமா, நடிகனுக்கு நாடாள தெரியுமா என்று கேட்டவர் தான் கலைஞர். அன்றைக்கே கேட்டாங்க. அப்படிப்பட்ட கலைஞரை 3 தேர்தலில் கோட்டை பக்கமே வரமுடாமல் செஞ்சவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆக திமுக தோல்வியை பற்றி பேசுவது அர்த்தமற்றது என்பதை நான் தெரிவிக்கிறேன். தாங்கள் தன்னுடைய கையை பிறங்கையும் பார்க்கணும், முன்கையை மட்டும் பார்த்துட்டு இன்றைக்கி வெற்றியை மட்டும் பார்க்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், சகோதரர் விஜய் நாங்களாக திட்டலை, நாங்கள் அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும்போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா? அவர் அறையிலே வந்துட்டு அரசியல் பண்ணால் எப்படி முடியும்? எங்கள் தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார், எல்லா இடங்களுக்கும் போனார், வச்சார். அவர் போனாரா? அவர் போகிறாரா? வராரா? என்னங்க புது கான்செப்ட்? 41 பேரை இறந்ததை அங்கே கூப்பிட்டு, சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது, இதெல்லாம் புதுசு இல்லையா பொது வாழ்க்கையில் வந்த பிறகு? நான் ரெடி. அருமை என்ன எடப்பாடி பழனிசாமி என்னை சேர்த்துக்குவாரான்னு திரும்பவும் திரு ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர், உங்களுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர். சரி, இது நீ இது என்னன்னா ஊடுசால் ஓட்டுறாரு. நான் என்ன சொல்கிறேன், நான் இதை பற்றி கேட்குறேன். அவர் கேட்குறது யார்கிட்ட கேட்கணும்? நான் சொல்கிற கேளுங்க, யார்கிட்ட கேட்கணும்? அவர் எப்படி கேட்கணும்? ஊடகம் மூலமாக கேட்பாங்க, இன்னொருத்தர் மூலமாக கேட்பாங்க. ஒரு கட்சியில் சேர்த்துக்கிற இவர் கட்சியில் இவரெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்காரு, முதலமைச்சராக இருந்தது. இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும். இன்றைக்கி இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி தான் அவர் இப்படி ஆகிட்டார். இவர் மட்டும் இல்லை, இவர் கூட பின்னால் இருக்காங்க பாருங்கள், அவங்களையும் பாதிக்க விடுறாங்க. நான் அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை கேட்டுக்கிறேன், இந்த நாடகமெல்லாம் வேண்டாம். இதான் மக்கள் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. கலைஞர் நடத்தாத நாடகமா? ஏங்க அவர் இன்னைக்கு முதலமைச்சர் செய்யாத நாடகமாங்க, ஒத்திக்கையாங்க? அவர் காட்டாத படமா? இவர் புதுசாக காமிக்க போகிறாரு. மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டிருக்கு தலைவரை. இந்த ஆட்சியை அகற்றணுன்னு மக்கள் எதிர்ப்பு சுனாமி, இந்த ஆட்சியை அகற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு அடிப்படையில் மக்கள் இன்னைக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் யார் எத்தனை பேர் கூட்டணியில் சேர்ந்தாலும் சரி, திமுகவோட கூட்டணி வச்சாலும் சரி, அவங்கெல்லாம் இந்த சுனாமியில் அடித்து போயிடுவாங்க. அது உண்மை.